ஏழாவது முறையாக திமுக ஆட்சியை பிடிக்கும் என்பது அவர்களின் பகல் கனவு என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தது போல மற்ற மாநிலங்களிலும் படிப்படியாக கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். தமிழக ஆளுநரை எதற்கெடுத்தாலும் எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலையில் திமுக அரசு உள்ளது என்றும், ஆளுநர் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது எனவும் கூறினார். அது பகல் கனவாக தானே முடியும். திமுக அதாவது போன வாட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன சொற்ப வாக்குகளில் தான் ஜெயித்தார்கள். அவர் இந்த மக்கள் தலையில் எலக்ட்ரிசிட்டி பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி, அதுனா நிலத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வரி, இப்படி மக்கள் மேலே வரி மேலே வரி, வரி மேலே வரி போட்டு மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள். இது மக்களை ஒரு மக்களுடைய வருமானத்தை சுரண்டக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் மக்கள் சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் வருகிற 2026 தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும்.